ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சு. அந்த இதை ஷேர் பண்ண தான் வந்தேன். அதாவது இந்த இதில் அதே மாதிரி வந்துட்டு நம்ம இன்றைக்கி கமெண்ட்ரி தான் சேர்த்து கொடுப்போம். அதை ஷேர் மட்டும் பண்ண மாட்டேன். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதாவது யூஸ்வலாக நம்மளோட ஃபன்னியான கேம் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ். அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்துட்டு ஃபன்னியான வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனல்லேருந்து கிடைக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா வந்துட்டு ஓகே ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓடுவோம் பெர்முடா மேப்பை 4 வாட்டி சுற்றி ஓடுவோம். அதே மாதிரி தான் சுட்டினேன். ஏன் சுட்டேன்னு கேட்காதீங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் பெர்முடா மேப் 4 வாட்டி சுற்றி ஏட்ரா பெருன்னு சொல்லி போனேன். அது இந்த இதில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பிங்க் எனக்கு வந்து போயிட்டே இருக்கும் நிறையா வாட்டி. ஸோ அந்த பிங்குக்கு ஈக்குவலாக என்னமோ ஒரு விஷயம் நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி வந்துட்டு January 26 வரவே இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து March 7 வர்றது தான் வந்து என் ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அதையும் நம்ம லீக்கர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதும் அதுதான். ஏன்னா January 7 என்ன நடக்கும், ஐபிஎல். ஸோ ஐபிஎல்லில் வந்துட்டு பிராண்ட் அம்பாசடர் அந்த தோனிக்கு வந்து சரியான ஹைப்பப் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் மோஸ்ட்லி நம்ம லான்ச்சே பண்ணுவாங்க. ஏன்னா உங்களே தெரியும், ஐபிஎல்னால் வந்துச்சுன்னா வந்துட்டு சரியான ப்ரொமோஷன் தோனிக்கும். அந்த பர்ஃபெக்டாக கேம் லான்ச் பண்ணுவாங்க. அதுதான் ஒரே ஆப்ஷன். இல்லை அப்போ வந்துச்சுன்னா வந்தது, இல்லைன்னா அதுக்கப்புறம் வராததே அந்த லட்சணத்துலாம் ஃப்ரீ ஃபயராக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெக்கார்டாக பிரேக் பண்ணிட்டாங்க. ப்ரோ எப்போ வரும்னா வந்துட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஆனால் வந்து ஃப்ரீ ஃபயர் ரெக்கார்டாக செட் பண்ணிட்டேன். அதாவது ஹையஸ்ட்டு அது என்ன சொல்லுவாங்க, ஹையஸ்ட் ப்ரீ ரெஜிஸ்டர் ஆப்னு 40 மில்லியன் டவுன்லோடாக கண்டிப்பாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணியே ஆகணும். வேறு வழியே இல்லை, ரிலீஸ் பண்ணியே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அது ஆனால் வந்து அதை பற்றி பேசி நான் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண விரும்பலை. இருந்தாலும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் தரலாம். அதுவும் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து டிசம்பர்லேயே சொன்ன ஜானுவரியில் வரும்னு. அது வந்து ஃப்ரீ ஃபயரோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். அதாவது சர்ப்ரைஸ் விச் வில் பி ஷோன் ஆன் ஜானுவரின்னு. ஆனால் வந்து அந்த அளவுக்கு எந்த சர்ப்ரைஸும் நம்மளுக்கு கொடுக்கல. அதே மாதிரி வந்து ஃப்ரீ ஃபயர் இப்போ தள்ளி போட்டு செப்டம்பர்லேருந்து 4 மாதம் ஆச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 மாதம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். March 7 தான் நம்ம ப்ரெடிக்ஷன்னு. இதுவும் நான் சொல்கிறேன் ப்ரெடிக்ஷன் தான். அதுக்காக March 7 வந்துட்டு நான் சொன்ன காரணத்துக்காக, அதாவது 5 மணிக்குனா ஃபோனை நோண்டி, அதாவது March 7னா March 1 ஓகே நல்லா கேட்டுக்கோங்க. March 1 ஏதாச்சும் ப்ரொமோஷன் வீடியோ ட்ரெய்லர் வீடியோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. March 1 செகண்ட் மட்டும்தான் அதாவது ப்ரொமோஷன் ரெடி பண்ணுவாங்க. ஸோ March 1 செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலன்னா வந்து March 7 வராதுன்னு அர்த்தம். ஏன்னா இது தவிர வந்துட்டு March 7 வந்து ஸ்கிப் பண்ணால் வேறு என்ன ஈவெண்ட் வருதுன்னா ஒன்று மேலே லான்ச் பண்ணணும். ஏன்னா மேலே வந்து எல்லோரும் சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டு ஜாலியாக இருப்பாங்க. அப்போ வந்து டவுன்லோட் அதிகமாக கிடைக்கும். ஸோ March 7 அப்பவும் வரலன்னா மேலேயும் வரலன்னா இப்போ என்ன திருப்பி வந்துட்டு நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு தான் விடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் தீபாவளிக்கு நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் தான் விடுவாங்க. இதுதான் நம்ம டேட்டு. அதனால் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு March 7 வரலன்னு சொன்னோம். March 7 வரலன்னா வந்துட்டு தீபாவளியில் தான் மேலே தான் ஒரு பொருளையை கட்டி விடாதீங்க. நான் சும்மா என் ப்ரெடிக்ஷனோடு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலே தெரிஞ்சுக்கும். அவங்க வந்துட்டு ஏற்கனவே September 15 வந்துட்டு நிறையா டேட்னால் வந்துட்டு செட் பண்ணுறப்போ வந்து ஏதாச்சும் பாப்புலரான டேயில் மட்டும் தான் அவங்க செட்டே பண்ணுவாங்க. அதாவது நான் எல்லோரும் வந்து லீவாக இருக்க மாதிரி அப்போ தான் நிறைய டவுன்லோட்ஸ் எல்லாமே செட்டே பண்ணுவாங்க. அந்த ப்ரெடிக்ஷன் வச்சு தான் நான் March 7 நானும் சொல்கிறேன், லீக்காக சொல்கிறேன். அதுவும் ஏன் ப்ரோ வந்துட்டு இதெல்லாம் வரமாட்டேங்கி ஃப்ரீ ஃபயர் இந்தியா எதுக்கு வரலன்னா, இப்போ நம்ம கேம் இன்ஜின் இருக்குல்ல, இப்போ நம்ம கேம் இன்ஜின் யூனிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ யூனிட்டியில் வந்து பண்ணப்போ வந்துட்டு கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும். ஆனால் வந்து அன்ரியல் இன்ஜின் வந்துட்டு நீங்கள் வந்து நிறையா வந்துட்டு கேம்ஸ் வைப்பீங்கள்ல, அதாவது கன்சோல் கேம்ஸு ஜிடிஏ வந்து வராது. அதாவது அதெல்லாம் கேம் டெவலப் பண்ணுவாங்க. அந்த இதில் டெவலப் பண்ணால் வந்துட்டு அதில் என்ன வந்து பிரச்சனைனா வந்து அது இம்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் இருக்கும், டெவலப்பிங் சரியாக நேரம் இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்களா, அதெல்லாம் நம்ம லீக்கர்ஸ் கிட்ட தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ஸோ வந்து அதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது அன்ரியல் இன்ஜின்னா வந்துட்டு மோஸ்ட்லி அதாவது நீங்கள் 2-3 GB 4 GB கேம்ஸ் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஹையன் டிவைசஸ்க்கான ஒரு இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் வந்துட்டு அந்த கேம் இன்ஜினை வந்துட்டு ஃபோனுக்கு சரியாக ஆப்டமைஸ்னு பண்ணணும். ஃபோனுக்கு வந்து சரியாக வந்து ஆப்டமைஸ் பண்ணால் தான் வந்து சரியாக ஒர்க்காகவே ஆகும் முதல்ல. அதுதான் நம்மளோட ஃபேக்டர்.
அது வந்து சரியாக ஆப்டமைஸ் பண்ணுறதுக்கே வந்து பல மணி நேரம் ஆயிடும். அதான் உண்மையே. அதாவது நீங்கள் ஆப்டமைஸ் பண்ணணுன்னாலே ரொம்ப நேரம் செலவழிக்கணும். ஆனால் வந்துட்டு இதை ஆப்டமைஸ் பண்ணுறீங்கள சின்ன சின்ன மொபைல், அதாவது 2 GB 3 GB, இதை வந்து எந்த கம்பெனியுமே இது மாதிரி பண்ணதே இல்லை. ஃப்ரீ ஃபயர் தான் முறை பண்ணுறாங்க. ஸோ முறை பண்ணுறப்போ எதை பண்ணாலும் முறை பண்ணுறப்போ டைம் இருக்கும் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் என் வீடியோ, அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் கிட்ட வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள், அதை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண ரொம்ப நேரம் எடுக்கும். அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதால தான் வந்துட்டு ரொம்ப நேரம் அது எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அதாவது ரிலீஸே ஆகாதுன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, அழுந்தி போன ஃபேஸ்புக்கும் சரி, அழுந்தி போன ட்விட்டர்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி அதாவது ஷார்ட்ஸாக போட்டு ஏன் இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காதான் திரும்ப தானே வந்து லான்ச் பண்ணாமல் இருக்காங்க, ரிஜிஸ்டர் வந்துட்டு அன்ரிஜிஸ்டர் பண்ணி விட்ருங்கன்னு. ஆக்சுவலி இவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த கேமுக்காக பல வருஷம் வெயிட் பண்ணுறோன்னு. ஸோ நீங்கள் அன்ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் வந்து எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அது நான் சொல்லக்கூடிய வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாலே இப்போ பாருங்களேன், இந்த மேட்ச்சில் எக்ஸாக்டாக 999 டேமேஜ் எனக்கு வந்திருக்கு மக்களே. இதுதான் நான் கொடுக்க சொன்னேன். ஃப்ரீ ஃபயரில் எந்த வீடியோவும் எந்த பிளேயருக்கும் இந்த 999 டேமேஜ் வந்து கிடையாது. ஸோ இந்த இது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம லக்கு. அதனால் வந்துட்டு அதனால் இந்த இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் டெடிக்கேட்டடாக போட்டு பேசுகிறேன். ஓகேயா? சரி கைஸ், பை கைஸ்.